கீர்த்தீஸ்வரனுடைய இயக்கத்தில் தீபாவளிக்கு ட்ரீட்டாக ரெடியாக இருக்க திரைப்படம் டூட். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டூட் படத்துடைய திரை விமர்சனம் நான் பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ மினிஸ்டரோடைய மாப்பிள்ளையாக இருக்கார். அதை பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஹீரோவுக்கு முறை மாமனாக இருக்கார். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஹீரோ ஏற்கனவே ஒரு பிரேக்கப்லேருந்து வராரு. அவங்க பொண்ணு நம்ம ஹீரோ லவ் பண்ணுறாரு. ஹீரோ அந்த லவ்வை ரிஜெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அந்த பொண்ணு மேலே லவ் வருது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவுக்கு வராங்க. அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்பாவும் ஓகே சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த கதையில் ஒரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் ஹீரோடைய லைஃப்பில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வருது, அந்த ஸ்ட்ரகிளை ஒரு ஒன்று ஒன்றா எப்படி கடந்து போயிட்டே இருக்கார். அண்டு ஹீரோயின் மேலே வச்சுருக்க லவ் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்குது, லவ்னா என்ன, எதை எதிர்பார்த்துட்ருக்கோம் லவ் அப்படின்றத நிறைய இடங்களில் ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப அழகாக, ரொம்ப சட்டிலாக, ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ண ஒரு திரைப்படம் தான் டூட். படத்தோட இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொன்னேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அவர் சூஸ் பண்ண காஸ்டிங்காக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி ஒரு முத்தாக செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட செலெக்ஷன் அவர்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அவருக்குள்ளே இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களால் இந்த கதையில் இருக்க அந்த எமோஷனை டக்குன்னு மாற்றுறாரு. எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, ஹீரோவும் ஹீரோயின் மமிதாவும் ஒரு சீனில் பைக்கில் ஹீரோயின் ஹீரோவை அப்படி ஹக் பண்ணிட்டு வராங்க. அடுத்த ஷாட் கட் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வேறு ஒரு எமோஷனில் இருக்காங்க. ஹீரோ பைக் ஓட்டிகிட்டு இருக்காரு. பின்னாடி உட்காந்துட்டு இருந்த மமிதா அவங்க இப்படி ரெண்டு சைடு கால் போட்டு உட்காராமல் ஒரு சைடில் உட்காந்துக்கிட்டு வராங்க. சின்ன விஷயந்தான், ஆனால் அந்த சீனோட எமோஷனை எப்படி மாற்றுது, ஆடியன்ஸுக்கு அது என்ன புரிய வைக்க வருது, ஹீரோ எதன் காரணமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணார், அவர் எந்த அளவுக்கு க்ரேஸியாக இருக்காருன்னு ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருக்காரு அந்த லவ் எமோஷனை. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய அந்த காஸ்டிங் அண்ட் டெக்னீஷியன் செலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றுன்னா வருமே. ஃபஸ்ட்டு பிஆர் பிரதீப் ரங்கநாதன் ஒரு எனர்ஜிங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஒரு எனர்ஜி, விஜய் அப்படின்னா ஒரு எனர்ஜி, அடுத்து சிவகார்த்திகேயன் அப்படின்னா ஒரு எனர்ஜி. அப்படி ஒரு எனர்ஜி பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குன்ற ஃபீலை தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டார் அப்படின்றவங்க ஒரு சில பேர் தான். அப்படி அந்த ஸ்டாரை அவர் இப்படி ஜொலிக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட இன்ட்ரோல் பாயிண்ட்டு சும்மா நடந்து வராரு. அந்த இடத்துல எல்லாரும் பெரிய அளவில் எஃபோர்ட் போட்டிருந்தாங்க. அது ஹீரோ பிரதீப்பாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் சாயாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும், கீர்த்தியாக இருக்கட்டும், எல்லாரும் பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்டு பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டைல் அப்படி மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் நார்மலாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய ஃபேன். நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. கண்ணாடி இங்கே இருக்குது, இப்படி தட்டி விட்டு அந்த கண்ணாடியை பிடிச்சி அப்படி போடுறதா இருக்கட்டும், நார்மலாகவே ஒரு கண்ணாடி போடுறாருனாலும் ஒரு பக்கம் திறந்துட்டு அப்படி தட்டி விட்டு அப்படி போடுறதா இருக்கட்டும், ஒரு கல்லை இப்படி தூக்கி இப்படி தட்டி விடுறதா இருக்கட்டும், பேட்டை விளையாடும் போது இப்படி தூக்கி போட்டு முன்னாடி இப்படி தட்டி மறுபடியும் பிடிச்சி அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு அம்ப்ரெல்லாவை அப்படி தூக்கி போட்டு அப்படி பிடிக்கிறதா இருக்கட்டும்னு எல்லா விதங்களையும் ஒரு ஸ்டைலாக ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி க்ரேஸியாக இப்படி ஒன்று பண்ணுவேண்டா அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுறாரு. அந்த ஆட்டிடியூட் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் ஆடியன்ஸை பயங்கரமாக ரசிக்க வைக்கும்ன்றதில் டவுட்டே கிடையாது. மனுஷன் விளையாடுறாப்புல ஆக்டர்னால் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலை நமக்குள்ளே கொண்டு வராரு. அப்படி ஒரு க்ரேஸியான ஒரு ஆக்டர் தான் அவர். கூடுதலாக என்ன பண்ணுறாரு, ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அந்த அவருக்கே தெரியாமல் அந்த எல்லையை மீறிடுறாரோ அப்படின்ற ஒரு ஃபீலும் வந்துச்சு. அது ரெண்டு இடம். ஒரு இடம் எங்கன்னா, அவர் ஒரு இடத்துல மமிதா பைஜோ சொல்லியிருக்காங்க, என்னங்க முட்டி போட சொன்னால் இப்படி அந்த மாதிரி படங்களில் வர மாதிரி முட்டி போட்டிருக்கீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது தவிர்த்துருக்கலாமோன்னு தோணுச்சு. அது இவராக சொன்னாரா இல்லை ஸ்கிரிப்ட்லேயே இருந்ததான்றதும் எனக்கு தெரியல. ரெண்டாவது நான் ஒரு பர்ஃப்யூம் அடிக்கிற சீக்வன்ஸ் இருக்குது. எங்கெங்கே பர்ஃப்யூம் அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அடிக்கக்கூடாத இடத்துலலாம் ஒரு பர்ஃப்யூம் அடிச்சிட்டு இருந்தார். அதுவும் கொஞ்சம் அப்படி ஒரு லெவல் மேலே பண்ணாமல் இருந்துச்சு. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு ஃபேன் பாயாக சொல்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் வரக்கூடிய நாட்களில் தவிர்த்துக்கிட்டாருன்னா, நான் இப்போ எப்படி சொன்னேன், அந்த ஸ்டார் அப்படின்ற அந்த கிரேஸ்குள்ளேயே இருப்பார். நான் அவர் நிறைய பேர் அவர் முடிச்சு விடணும்னு நினைக்கிறாங்க. நிறைய அவருடைய ஆடியோ லான்ச்சோடைய கிளிப்பிங்ஸ்லாம் வரும்போது அதில் ஏதாவது நெகட்டிவிட்டி தேடி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அது நடக்காமல் இருக்குமேன்றது தான் ஒரு ஃபேன் பாய் ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். அடுத்து சாய் அபியங்கர். சின்ன வயசில் இவ்வளோ பெரிய ஒரு ஆடியன்ஸை அப்படி கட்டி உட்கார வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது சாய் ரொம்ப ஈஸியாக பண்ணுறாரு. அவருடைய எல்லா ஆல்பம் சாங்ஸும் எந்த அளவுக்கு பயங்கர ஹிட் ஆச்சோ அப்படி டூடோட ஓவரால் ஆல்பமே ஹிட்டு. அந்த ஆல்பமில் அவருடைய இந்த படத்தில் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்
வெடிக்குது. நீங்கள் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா பாட்டும் ஆடியன்ஸ் பாடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசில் சாய் போய் இடம் பிடிச்சிருக்காருன்றது அதுதான் அவருடைய வெற்றியாக பார்க்குறேன். அண்டு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இன்டர்வல் பிளாக்ல சாய் ஒரு மியூசிக் போட்டு பிரதீப் அப்படி ஹீரோவாக ஒரு ஹை பாயிண்ட்டு தூக்கிட்டு போவார். பிளாஸ்ட். அதில் கீர்த்தியாக இருக்கட்டும், சாயாக இருக்கட்டும், பிரதீப்பாக இருக்கட்டும், படத்துடைய சினிமோகிராஃபி நிக்கிதா இருக்கட்டும், எல்லாரும் வெட்டியாக பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒரு எஃபர்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. தொடர்ந்து சாயோடைய மியூசிக்கில் நிறைய கண்டென்ட்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்ன்றதுல டவுட்டே கிடையாது. நிறைய இடங்கள்ல அப்படி பண்ணியிருந்தார். அண்டு இந்த மூச்சவ பேச்சவ அந்த ஒரு லைனை வந்து நம்ம பையனோடைய வாய்ஸில் கேட்டிருந்தோம். அதே ஒரு ஃபீமேல் வேர்ஷனில் எப்படி இருந்தால் அந்த கதைக்கு அது தேவைப்படுதுன்னு அதை படத்தில் ப்ளேஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்படி தொடர்ந்து அப்படி அவருடைய ஒர்க்காக சொல்லிகிட்டே போகலாம். அண்டு அவங்க அப்பா பாடினார். திப்பு சார் ஒரு பாட்டு பாடியிருப்பார், நல்லா இருப்போம் அப்படின்னு ஒரு சாங். அந்த சாங் எனக்கு ரிலீஸ் ஆனதுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட்டான ஒரு சாங். அந்த சாங்கும் தேட்டரில் பார்க்கும்போது பயங்கர பிளாஸ்டாக இருந்தது. அதில் வந்து ஒரு வீணா வாசிக்கிற ஒரு போர்ஷன் வரும். அது வந்து ஒரு பிளஸ் அப்படி கேட்டே இருந்தால் ஒரு மாதிரி பயங்கர டோபமைனான ஒரு ஃபீல் இருக்கும். பயங்கரமாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கேட்டு பாருங்கள். அப்படி ஒரு எஃபர்ட்டை சாய் கொடுத்துருக்காரு. சாய்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கேத் பொம்மி இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர். இதுக்கு முன்னாடி ட்ராகன் படத்துக்கும் அவர் தான் ஒர்க் பண்ணியிருந்தார். இந்த படத்துலையும் விளையாடிட்டான் மனுஷன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, மமிதா பைஜோட இன்ட்ரடக்ஷன் சீனு. அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க. கேமரா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்குது. பட் மமிதா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வெளியிலேருந்து வராங்க. அந்த வெளியிலேருந்து வரும்போது ஒரு ஒரு இடத்துக்கும் கேமரா இங்கேயே இருக்குது. ஆனால் அவங்க மேலே கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகி போயிட்டே இருக்குது. ஒரு ஒரு லேயராக அப்படி உள்ளே வராங்க. அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய எஃபர்ட் வேணும். அந்த விஷன் அப்படி இருக்கணும். அவருக்குள்ளே ஒரு அதை பார்த்தா தான் சினிமாட்டோகிராஃபியில் அதை கொண்டு வர முடியும். அப்படி ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டிருந்தாரு. நான்லாம் மிரண்டுட்டேன். அப்பா யாருப்பா இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி. அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்தபடியாக மமிதா என்ன பர்ஃபார்மருங்க. ஒரு சில ஹீரோயின்ஸ் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருப்பாங்க. பட் பர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது நம்மளால் அப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியாது. பட் ஒரு சில ஹீரோயின்ஸ் பயங்கர க்யூட்டாக இருப்பாங்க. பட் அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க மாட்டாங்க. ரொம்ப அழகாக வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து நமக்கு ரொம்ப அந்நியமான ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு கலரையோ அப்படி ஒரு ஆளையோ நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். பட் இந்த ரெண்டு காம்பினேஷனும் ஒரே ஆள்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பயங்கர க்யூட்னஸ்ஸு, ஆனால் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு மாதிரி பயங்கர அழகாக. அந்த ரெண்டுத்தையும் கலந்து மமிதா பைஜு ஒன்று பண்ணுறாங்க. தேட்டரே வந்து எரப்ட் ஆகுது அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்க்கெலாம். ஏன்னா பிரதீப்புக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பிரேக்கப் சீன் மாதிரி ஒன்று இருக்குது படத்தில். அந்த இடத்துல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அவங்க வந்து இவர் ஹக் பண்ணுற சீன்லாம் வந்து அப்படி எமோஷனாக ஒர்க் ஆகிருந்தது. அவ்வளோ பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. அது அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது எல்லாராலையும். அது அவங்களுடைய எஃபர்ட்டு, அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் பிளாஸ்ட். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் புக் ஆகியிருக்காங்க, நடித்தும் முடிச்சுட்டாங்க. இன்னும் இந்த டூடுக்கு அப்புறமா நிறைய படத்தில் ஹீரோயினாக புக் ஆவாங்கன்றதுல டவுட்டே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்துடைய எடிட்டர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாருங்க. படத்தோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த கதைக்கு என்ன தேவையோ ஒரு ட்ராவல் எப்படி இருக்கணுமோ அப்படி ஒரு ஒர்க்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணேன். அண்டு ஓவராலாக ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு படம் வேணும்னு ஆசைப்படுவோம்ல, ஒரு யூத் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கிரேஸியான ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு படம். அப்படி ஒரு படமாக சிம்பிளாக சொல்லணும்னா இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு எனக்கு. எல்லா எமோஷனும் இருந்துச்சு, சிம்பிளாகவும் இருந்துச்சு, அண்டு இது வேறு மாதிரியும் இருந்துச்சு. இதை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற ஜோனில் இருக்க ஒரு கதை, ஆனால் அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறாரு தெரியுமா டேரக்டர். அங்கே தான் டேரக்டர் ஜெயிக்கிறாருன்றதை நினைக்கிறேன். அட்லி சார் எப்படி ஒரு ராஜாராணி பண்ணாரோ அப்படி கீர்த்திக்கு வந்து இந்த டூடு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்படி அட்லி சார் அடுத்தடுத்து பெரிய ஹீரோஸ் கூட அவரால் ஒர்க் பண்ண முடிஞ்சதோ, பெரிய அவுட்புட் கொடுக்க முடிஞ்சதோ, அப்படி ஒரு கெப்பாசிட்டி கீர்த்திக்கிட்டையும் இருக்குது அப்படின்றத இந்த படம் மூலியமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்னும் அடுத்தடுத்து அவருடைய படங்கள் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு க்ரியேட் ஆகும் ஆஃப்டர் இந்த டூட் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இதை தாண்டி நீங்கள் டூட் படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்க, இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சரத்குமார் சாருடைய ஃபேன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நான் அவரை பற்றி எதுவும் சொல்ல, நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் இத்தனை பேர் சொன்னேன்ல, இவங்க எல்லாருக்கும் மேலே ஒரு பர்ஃபார்மன்ஸை சரத் சார் பண்ணியிருக்காரு. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டீங்க. அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷிஃப்ட் ஒன்று இருக்கும், பயங்கரமாக இருக்கும். தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் சொல்லிங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.